மத்தியானம் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணலாம். இந்த வாழை இலைய சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளலாம். சமைச்ச ஒரு மலபார் பரோட்டா, செட்டிநாடு போன்லெஸ் சிக்கன் குழம்பு அப்படியே இது மேலே சர்வ் பண்ணிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட நன்றாக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாம். லெமன் சாறில் ஊற வச்ச வெங்காயம், சும்மா கருவேப்பிள்ளை, ஆம்லேட். ஒரு பரோட்டாவால் மூடிடுவோம். வாழை இலையோட சைஸை பொறுத்து பரோட்டா எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் இதே மாதிரி அடிக்கிட்டே போகலாம். பொறுமையாக கட்டுங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கட்டு ஆயில் விட்டாதான் இலை வந்து தீயாது. இப்போ பாருங்க, அந்த பார்சல் வந்து வாழை இலையில தரமாக தயாராகிருக்கு. இப்போ அப்படியே வச்சுக்க வேண்டியதான். வாழை இலையில இருக்க ஸ்டார்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த பரோட்டாக்குள்ளே அப்படியே இறங்கியிருக்கும். இது ஒரு சூப்பரான வாழை இலை சிக்கன் கிழி பரோட்டா ரெசிபி. பரோட்டா அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கும். அது அப்படியே பார்க்கவே செம்மையாக ஹாட்டாக இருக்கும். ஊறி போய் பார்த்தீங்களா, ஆம்லேட் சிக்கன் எல்லாம் சேர்ந்தது.